36 குடும்பம் இந்த கள்ளச்சாராயத்தினால தன்னுடைய குடும்பம் நடு தெருவில் நின்று கதறிக்கிட்டு இருக்கு. 36 பேர் இறந்து அவங்களுடைய குழந்தைகள், மனைவி, மகன்கள், அப்பா, அம்மா எல்லாரும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியே சோகத்தில் அப்படியே மூழ்கிருக்கு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே கள்ளச்சாராயத்தினால பாதிப்படைஞ்சு அந்த குடும்பம் நடுத்தருவில் நின்று இன்னும் அதுக்கான சோகமும் பாதிப்புமே இன்னும் நம்மளால பதில் சொல்ல முடியல. அதுலேருந்து மீண்டும் அதுக்குள்ளே மறுபடியும் 36 பேர் கள்ளச்சாராயத்தினால பாதிப்பு. ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு? இந்த காலத்தில் எல்லாருமே இந்த போதை பழக்கத்தை ஒரு சராசரி வாழ்க்கை முறையாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் உடம்பு வலிக்கு அசதிக்காக குடிச்சது போய் இன்றைக்கி ஒரு ஃபேஷனுக்காக குடிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. இறப்பு, பிறப்பு, பர்த்டே, ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம், சடங்கு எதுவாக இருந்தாலும் அதில் கட்டாயம் அந்த போதைப் பொருள் இடம் பிடிக்கலைன்னா அது ஃபங்க்ஷனாகவே அது ஒரு இதுவாகவே நடக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் இதுக்கு ரொம்ப 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 அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டு புது விதமான போதைப் பொருட்கள், அந்த புது விதமான போதைப் பொருட்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு தருதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஏன் அந்த அளவுக்கு அது மேலே அவ்வளவு ஒரு ஈடுபாடோட ஒரு அடிமைத்தனமாக அதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. பெற்றோர்கள் தயவு செய்து இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் பெண் பிள்ளைகளையும் அப்பப்போ கவனிங்க. அவங்களுடைய நடை உடை பாவனைகளில் மாற்றங்கள் ஏற்படுதா, அவங்களுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது என்பதை கவனித்து அதற்கான தீர்வை பக்குவமான முறையில் அவங்களுக்கு மாற்ற பாருங்கள். ஏன்னா போதை அவங்களுடைய வாழ்க்கையை திசை மாறி தள்ளி கொண்டு போயிடும். அப்புறம் அவங்களே நினச்சாலும் அதுலேருந்து வெளியே வரதுன்றது ரொம்ப 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 கடினமான சூழ்நிலையாக போயிடும். அதனால் வாழ்க்கை என்றது நம்ம வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அதில் அது போதைக்கு அடிமையாகி இப்படி இறக்கிறதுன்றது உண்மையிலே சகிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். எத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்கும், யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? நஷ்டம் அந்த குடும்பத்துக்கு தான். சாராயம் விற்றவனுக்கு நஷ்டம் கிடையாது, அவன் போயிடுவான். அடுத்து மறுபடியும் அவனுக்கு பணரிக்க மாட்டேன்னா அது அவனுடைய விஷயம். அவர் மனுஷனே கிடையாதுன்றதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இனிமே தயவு செய்து பள்ளியில், கல்லூரியில், அப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் தெளிவான முறையில் இந்த சூழ்நிலைகளை கையாள பாருங்கள். நன்றி.